தாயானவள் அவள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவள் ஒரு வேளை வயிற்று சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த வேலையுமே இல்லை, எவ்வளவோ பெண்கள் கணவன் கைவிட்ட நிலைமையிலையும் கூட தன்னுடைய குழந்தையை அவங்க என்றைக்கும் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க. இன்னொருத்திக்கிட்டு கையேந்தி பிச்சை எடுத்தாவது தன்னுடைய குழந்தையோட வயிற்று பசியை அவங்க நிரப்புவாங்க. ஆனால் அப்படி செய்கிற அந்த தாய் ஒரு நேரத்திலும் தன் குழந்தைய கைவிடவே மாட்டாங்க. தான் மரணிக்கிற நிலைமையில் இருந்தால் கூட அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட உள்ளம் தான் தாய் உள்ளம். ஆனால் பசங்களை இன்றைக்குள்ள பசங்களை பாருங்கள், திருமணம் ஆனால் போதும் அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த தாயை ஈஸியாக உதறி தள்ளிட்டு போயிடுறாங்க. ஒருவேளை சாப்பாடு கொடுக்கக்கூடத்துக்கு குடின்னு சொல்கிறது கூட மனமே இல்லாமல் அவங்க மனசை ரொம்ப நோகடிக்கிறாங்க. ஒரு தாய் சொல்கிறாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுமான்னு சொல்கிறாங்க. அந்த அந்த ஒரு வார்த்தை, அந்த வலியும் வேதனையும் அது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு வலி தெரியுமா? நம்மளை பால் ஊட்டி சோறு ஊட்டி சீராட்டி நம்மளை வளர்த்த தாய்க்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கக்கூட அந்த பையனுக்கு மனம் இல்லாமல் 4 நாள் நான் பசியோடு இருந்தேம்மா, என் பிள்ளை என்னை திரும்பி கூட பார்க்கலம்மா, பரவாயில்ல அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஊருக்கே அன்னமிட்டாலும் சரி, ஊர் ஃபுல்லாக வயிறார சாப்பாடு போட்டாலும் சரி, பெத்த தாய்க்கு எவன் ஒருத்தன் சாப்பாடு கொடுக்காம கஷ்டப்படுத்தி அவங்களை காயப்படுத்துகிறானோ, நீ ஊருக்கே அன்னமிட்டாலும் நீ மனதளவில் அந்த கடவுள் உனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தண்டனையை வச்சுருப்பாரு. அதை என்றைக்குமே மறந்துடாத. ஸோ பெத்த தாயை கைவிடவே விடாதீங்க. அதுதான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பாவம். நன்றி.